நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகமா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு கதை நேரம். இன்னைக்கு கதைக்கு போறதுக்கு முன்னாடி கேள்வியா? இல்ல கேள்வி இல்லை. வெரி குட். இல்லை, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக படித்த கதைகள் அக்பர் பீர்பால் கதைகள்லாம் படிச்சுக்கொள்ள. அப்போ ஒரு முறை அக்பருடைய அரசவைக்கு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஓலை என்ன பண்ணுறாரு, அனுப்பி விட்டுட்டு அதை படித்து பார்க்குறாங்க அக்பர் முன்னிலையில். இந்த மாதிரி உங்கள் அமைச்சரவையில் பீர்பால்னு ஒருத்தர் இருக்கிறாராம், ரொம்ப அறிவாளின்னு நான் கேள்விப்பட்டேன், அவரை நான் என்னுடைய அரசவைக்கு கூப்பிட்டு அவரை நான் கௌரவிக்க விரும்புகிறேன், அவரை என்ன பண்ணுங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்போ அக்பரும் ஓகே பீர்பால், இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் பீர்பால், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சியோட அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா அவருடைய அமைச்சரை பற்றி இன்னொரு பக்கத்து அரசர் பெருமையாக நினைக்கிறாருன்னா இவருக்கு பெருமை தானே, அனுப்பி வைக்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, பீர்பாலும் அந்த பக்கத்து நாட்டுக்கு போகிறாரு. போனால் அங்கே அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, போய் அரசரை சந்திக்கணும். அரசர் மாதிரியே உடை அணிந்து, அதே கிரீடம், அதே ஆடை, அதே ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அங்கே ஒரு 7-10 பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ இதை யாருன்னு ஒரு என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு போனோன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஓகே ரைட், இவங்க நமக்கு ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்க, நம்ம அந்த டெஸ்ட்ல என்ன பண்ணணும், பாஸ் ஆகி காட்டணும், நம்ம யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க இடத்துல எல்லாரும் ஒருத்தர் மாற்றி குறுகுறுன்னு என்ன பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. பீர்பாலும் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் அரசே வணக்கம், உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சின்னு கரெக்டான அரசர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு. அரசருக்கு ஆச்சரியம் தாங்க, ஐயோ எப்படியா எல்லாரும் இந்த மாதிரியா இருக்கிறாங்க, நீ எப்படியா கரெக்டாக என்ன. கண்டிப்பா அந்த ஆடை அணிவித்தவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நர்வஸ்ல இருந்திருப்பாங்க இல்லையா, மேபி அதைத்தான் அவர் நோட் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவர் சொன்ன காரணங்கள் அரசர் கேட்ட உடனே எப்படி என்னைய கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டப்போ, எல்லாரும் உங்களைப் போலவே இருந்தாங்க, தோற்றத்தில் உங்களைப் போலவே உடை அணிந்திருந்தார்கள், உங்களைப் போலவே ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஆனா அடிக்கடி எல்லாரும் பார்த்தது உங்களை தான். அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க மட்டும் தான் என்னைய என்ன பண்ணிட்டு நோக்கி கொண்டே இருந்தீங்க. அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் இருந்துச்சு, அவங்க நடையில ஒரு கம்பீரம் இல்ல. அப்ப இதெல்லாம் நான் வச்சு அப்ப நீங்க தான் அரசருங்கிறத என்ன பண்ண கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் அந்த சமயோஜித புத்தி எங்கே எப்படி செயல்பட வேண்டும் கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப அழதேசனும் பார்க்கலாம். தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், கட்டுகிறேன் தெய்வமே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும்
கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறைவார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி குறையில்லா நிறைவாழ்வு விரைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மேகம் மழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மேகம் மழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் இனி இரக்கத்தால் இறைமகனாய் நீதியால் பண்பாளராய் உண்மையாய் வாழ்ந்திடவே உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம தொடங்கிட்டோம். சூப்பர். இன்னைக்கு டாபிக் என்ன? ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, ஆசிரியராக காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட்டு திடீர்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கல, சார் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த பாஸ்வேர்டு வைக்கணும், அதாவது இந்த பாஸ்வேர்ட்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஏதாவது நம்ம என்ன பண்ணுறோம் வைக்கிறோம் இல்லையா. அப்போது இந்த வெரி ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா? அப்போ ஒரு ஆசிரியராக அதுக்கு என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். நமக்கு தெரியல, அப்படி யோசிக்கவும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்போ நம்மளே வெக்கத்தை விட்டு திருளாடா தம்பி சொல்லிடலாம். யாரா இருக்குன்னு நினைக்கிங்க நீங்க? நானா? எனக்கே தெரியாது. அந்த பையன் சொன்னா அலிபாபா தான் சார் அப்படின்னு. அலிபாபா எப்படிரா அப்படிங்க? அவர் தான் அண்டாக்கா கசும் அபுக்கா குசும் அப்படின்னு அந்த பாஸ்வேர்டை சொன்னா தான் அந்த டோர் என்னாச்சு, திறந்துச்சு, ஓப்பன் ஆச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணது யாரு? அந்த படத்துல யோசிச்சவர் தான் இருப்பாரு. ஓகே, அலிபாபான்னு சொல்லி அவர் நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொன்னா. இப்போ எதுக்கு இதை சொன்னா அப்படின்னா, இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய இணையதளம், அதனுடைய அபரிதமான ஒரு வளர்ச்சி, இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி இன்னைக்கு மனிதன் தன்னோட, அதாவது ஏஐ இப்போ எப்படி பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு, அந்த ஏஐ இல்லாத ஒரு எதிர்காலத்தை இன்னும் எதிர்பார்க்க முடியாது. அதனால ஏஐ என்ன பண்ணணும், மனித வளர்ச்சிக்காக, மனித குலனின் வளர்ச்சிக்காக நம்ம அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆக்கப்பூர்வமான வழிகளில் எப்படியெல்லாம் பயன்படுத்துவது, அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு இணையத்தை நான் சேஃபாக எப்படி பயன்படுத்துவது, பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்துவது,
அப்போ அதில் முதல் விஷயம் சொல்கிறதே அந்த பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் தான். அப்போது நீங்கள் இணையதளத்தில் எந்த ஒரு கணக்கை துவங்கினாலும் உங்களுடைய பாஸ்வேர்டு, கடவுச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனோ தானோ அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு, உருவாக்கக்கூடிய பாஸ்வேர்டில் மொத்தம் 8 முதல் 12 எழுத்துக்கள் இருக்க வேண்டும். அதில் வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும். அப்போ இதெல்லாம் கலந்த கலவையாக ஒரு பாஸ்வேர்டு நமக்கு வைக்கணும். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்போம், நிறைய பாஸ்வேர்ட்ஸ்லாம் வச்சிருப்போம். அந்த பாஸ்வேர்டெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு வேர்ட் ஃபைல் டைப் பண்ணி அதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சு அந்த வேர்ட் ஃபைலை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம். கடைசி எதை மறந்துடும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் என்னுடைய பாஸ்வேர்டை எளிதில் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் எனக்கான யூனிக்கான பாஸ்வேர்ட்ஸை நான் கரெக்டாக பயன்படுத்தினேன்னா ஆன்லைனில் நான் பயன்படுத்தக்கூடிய என்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவே. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவே. கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும், இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். கடவுளே நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவே. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவே. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவே. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். இன்று நம்முடைய தியானத்திற்கு சின்ன திருப்பாடல் 43 நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த திருப்பாடல்ல ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மற்றும் நாம் ஆண்டவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றோம் என்பதை இந்த ஆசிரியர் தெள்ளந்தெளிவாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக திருப்பாடல் ஆசிரியர், கடவுளே
என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குகளுக்காக வாதாடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையிலிருந்து என்னை விடுவித்தரலும் என்று முதல் பகுதியிலே கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நினைத்து பார்ப்போம். இறைப்பற்றில்லா இனத்தோடு, அதாவது நம்பிக்கையில்லா சமூகத்தோடும் விசுவாசம் இல்லாத சமூகத்தோடும் என்னை நீ விடுவிக்க வேண்டும், எனக்காக நீ வாதாட வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றார். அவருடைய நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் அவருடைய சகோதரர் லோத்து அவர் மேல் வழக்கு தொடுத்தார். ஆகையால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? நீ வடக்கு பக்கம் போனால் நான் தெற்கு பக்கம் போகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆபிரகாமை போல வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்காடக்கூடிய தன்மை வேண்டாம். நான் உனக்காக விட்டு கொடுக்கின்றேன். ஏனென்றால் என் கடவுள் என் பக்கம் இருக்கின்றார். அவர் எனக்கு இன்னும் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆபிரகாமை பார்த்து சொல்லவில்லையா, நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் நீ செழிப்போடு வாழ்வாய், நீ நடக்கக்கூடிய நிலமெல்லாம் உமக்கு சொந்தமாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்மால் தாங்க முடியவில்லை, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அடி சந்து அல்லது நிலப்பிரச்சனை அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரப்பிரச்சனை, பலதரப்பட்ட நிலையில நாம் வழக்காடக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு விசாரணை அல்லது ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் என்ற நினைப்பில் வாழ்கின்றோமே தவிர, அவர் எப்படியோ அவர் நிறைவாக வாழ வேண்டும் என்று அந்த ஆபிரகாம் விட்டு கொடுத்த அந்த மனநிலை நம்முடைய சகோதர சகோதரியிடம் இருக்கின்றதா அல்லது நம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளில் திருப்பாடல் ஆசிரியர் எதிர்பார்க்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு எதிராகவே நம்முடைய குடும்பத்தில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பங்களவில் இருக்கலாம், பக்த சபையில் இருக்கலாம். நம்பிக்கைக்குரியோருக்கு எப்போதுமே போராட்டம்தான். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழக்கூடிய நபர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, புரிந்து கொள்ளாது. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக கைமாறு உண்டு என்று ஆண்டவர் இன்னும் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து சக்தியும் ஆற்றலையும் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரர்களே பொறாமையின் காரணமாக அவரை அடித்து பாலும் கிணத்தில் தள்ளுகிறார்கள். மீண்டும் அவரை எடுத்து வேற்று நாட்டினருக்கு பணத்திற்காக விற்று விடுகிறார்கள். பிரியமான சகோதர சொல்லே, நடந்தது என்ன? கடைசி காலகட்டத்தில் அத்தனை சகோதரர்களும் அந்த யோசேப்பை அண்டி தேடி வந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக ஒரு சில சூழ்ச்சிகள், ஒரு சில காரியங்கள் நேர்முகமாக மறைமுகமாக நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய படிப்பிற்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய குடும்ப வாழ்விற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒளிந்து போவார்கள். ஏனென்றால் நாம் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கைக்குரியவரோடு நாம் இணைகின்ற போது அங்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஒருவேளை ஆலயத்துக்கு எப்போதும் தாமதமாக வரக்கூடிய நபரோடு நட்பு வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? ஏனென்றால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதவரோடு நாம் உறவு வைத்து நட்பு வைத்திருக்கின்ற போது நாமும் அவரை போலதான் வாழ்வோம்.
அவரைப் போலவே நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும். அப்படி என்றால் நாம் நல்ல உறவோடு நம்பிக்கைக்குரியவர்களாக அல்லது விசுவாசம் உள்ளவர்களோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். அப்போதுதான் அது ஆசீர்வாதமாக அமையும் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கின்றார். நாம் இணைந்து இந்த நாளில் ஜெபிப்போம். பரலோகத்தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று ஒருபோது நாங்கள் ஓரங்கட்டப்படாமல், ஒதுக்கப்படாமல், புறந்தள்ளப்படாமல் நீர் எங்களுக்காக வாதாடக்கூடிய அன்பு கடவுள். அப்பா தகப்பனே, யார் எங்களுக்கு எதிராக வந்தாலும் அத்தனையும் தகத்தெறிந்து இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி உமக்கேற்ற மகனாக மகளாக என்றும் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இணையதளத்தை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்துவதுன்னு சொல்லி. அடுத்ததாக என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்தது அப்படி செய்ய சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து சிஸ்டம்லேயும் ஒரு பாஸ்வேர்டு வச்சுப்போம். அது நமக்கு வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மொபைலில் ஒரு ஓடிபி வர மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கும் பொழுது இன்னும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டா கூட நமக்கு ஒரு ஓடிபி வந்து நீங்கள் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு கூட நமக்கு இருக்கும். ஒருவேளை நம்ம பாஸ்வேர்டை வேற யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணிட்டாலோ நோட்டிஃபிகேஷன் வரும், யாரோ உங்களுடைய பாஸ்வேர்டை திருடுறாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதை லாகின் பண்ண முயற்சி பண்றாங்க. அது நீங்க தானா? ஆமானா அதில் கன்ஃபார்ம் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ். ஒருவேளை நம்முடைய கடவுள் சொற்களை யாராவது திருடி இருந்தாலும் சரி, இல்லை கெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதை கொண்டு அவர்கள் நம்முடைய கணக்கை திறக்க முயற்சிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ சில நேரங்கள் அது எஸ் நோவா இருக்கும், சில நேரங்களில் அந்த நம்பர் என்ன பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும், சில நேரங்களில் ஓடிபியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் எந்தெந்த கணக்குகளிலெல்லாம் இருக்கின்றதோ, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல இருக்குது, ஃபேஸ்புக்ல இருக்குது, இன்ஸ்டால இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது, ஈவன் பிஎஃப் அக்கௌண்ட்ல கூட எல்லாம் இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 26. புனிதர்கள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான். அரேபியா நாட்டிலுள்ள சிலிசியா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பெற்றோருக்கு இரட்டையர்களாக பிறந்தார்கள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான். தேர்ந்த மருத்துவர்களான இவர்கள் நோயாளிகளை வீடு தேடிச் சென்று மருத்துவம் செய்து இறைவனின் குணப்படுத்தும் பணியினை செய்தனர். அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மருத்துவ பணியினை செய்து ஆண்டவரை அறிவித்த இவர்கள் மக்கள் மனம் திரும்புவதற்கு காரணமாக அமைந்தார்கள். ரோமை பேரரசன் டயோக்ளியஸின் கிறிஸ்தவர்களை கொன்றளிக்க ஆணை பிறப்பிக்க கோஸ்மாஸ் மற்றும் தமியான் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையினில் பல்வேறு துன்புறுத்தல்களை அனுபவித்த கோஸ்மாஸ் மற்றும் தமியானை பேரரசன் டயோக்ளியஸ் தான் வணங்கும் தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு பணிக்க, இதனை கடுமையாக மறுத்த இருவரும் ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டனர். பேரரசனின் கட்டளையினை ஏற்க மறுத்த இருவருக்கும் பேரரசன் மரண தண்டனை அளித்து தீர்ப்பளிக்க கிபி 303ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். தாங்கள் வாழும் காலத்தில் இறைவனின் குணப்படுத்தும் பணியான மருத்துவப் பணியினை அன்போடு செய்து மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்த கோஸ்மாஸ் மற்றும் தமியானை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி மருத்துவர்களின் பாதுகாவலர்களாக அறிவித்தது. புனிதர்கள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறைவனின் குணமளிக்கும் பணியினைச் செய்கின்ற மருத்துவர்களுக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.
சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய இணையதளங்களை எப்படி வந்து சேஃபாக நம்ம வந்து பயன்படுத்தணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக எப்படி பண்ணணும்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை அப்படின்னு சொல்லி இருக்கு. எங்கே கிடைக்கிறதும் போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கும்பலாக உட்காந்து மொபைல் நோட்டிட்டு இருக்காங்க. என்னடா இங்கே கும்பலாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் இங்கே தான் ஃப்ரீ வைஃபை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது. இதில் இருக்கக்கூடிய பின்னணி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை பலர் உணர்வதே கிடையாது. அப்போ எப்பவுமே வந்து ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது போல ஒரு இலவசமாக ஒரு விஷயத்தை கொடுத்து அதன் வாயிலாக நம்மளுடைய தரவுகளை அவங்க என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். இப்போ ஒரு ஃப்ரீ வைஃபைல சிம்பிளாக எல்லாருக்கும் புரியும் வண்ணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ வைஃபைல உட்காந்து நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத அங்கே எடுத்து பார்க்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அந்த லாக் என்ன ஆகும், ஜெனரேட் ஆகும். நீங்கள் எந்த இணையதளத்துக்கு போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களுடைய வெறும் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ ஏதோ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி முடியும், @gmail.com முடியும். அதை தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய எழுத்து என்னவாக இருக்கும், நம்மளுடைய பாஸ்வேர்டாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா, இன்னொருத்தரால் கெஸ் பண்ணி எடுக்க முடியும். அந்த லாக் ஃபைலை உட்காந்து அதை எடுத்து அதில் அந்த கம்ப்யூட்டரில் ஹேக்கிங் தெரிஞ்சவங்க, ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க அதை கோ த்ரூ பண்ணும்போது இமெயில் ஐடி, இதுக்கப்புறம் வரக்கூடியது பாஸ்வேர்டு, அப்போ இதெல்லாம் என்ன பண்ண முடியும், ஒருத்தரால எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோல சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் பேருந்து நிலையங்கள் இது போன்ற இடங்கள் எல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு சில போர்ட் கொடுத்துருக்காங்க. எங்க எல்லாம் அந்த அடாப்டர் பின்னோட சார்ஜ் போட முடியுதோ அதை போடுறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த அடாப்டர் பின் இல்லாம யூஎஸ்பி போர்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த யூஎஸ்பி போர்ட்டை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய தகவல்களை எடுக்க முடியும். எல்லா இடத்துல எடுக்கிறாங்கன்னு நான் சொல்லலை, எடுப்பதற்கான வாய்ப்புகள் எங்க தேவைப்படுதோ அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்ப்போம். கிமு 6ஆம் நூற்றாண்டு பாரசீக நாடு. அந்த நாட்டின் பாதையோர கிராமத்திலே ஒரு கிராமிய வழிப்போக்கு உணவகம் சம்சதீன் என்ற சாமானியர் ஒருவர் நடத்தி வந்தார். அந்த விடுதிக்குள் திடீரென நுழைந்தார் பாரசீக மாமன்னர் சைரஸ். வந்தது அவர் ஒருவர் மட்டுமல்ல, பிற 10 பேருடன். மன்னரை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்ட ராசியிலே குஷியானார் சம்சதீன். ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கேட்டார், என்ன சாப்பிட வேண்டும்? என்னோடு வந்த 10 பேருக்கும் சேர்த்து 11 ஆம்லெட்டுகளும் ரொட்டியும் வேண்டும், என்ன செலவாகும்? அலட்சியத்தோடு கேட்ட மன்னரிடம் பணிவோடு பதில் சொன்னார் சம்சதீன். 11,000 மொஹராக்கள் ஆகும் மன்னா. மகா அதிர்ச்சியானார் மாமன்னர். என்ன 11,000 மொஹராக்களா? ஒரு ஆம்லெட் ரொட்டி இதனுடைய விலை 1 மொஹரா தானே. இங்கு முட்டைகளும் ரொட்டிகளும் கிடைப்பது அவ்வளவு அரிதா? பவ்யமாக சொன்னாராம் அந்த சமர்த்தான சம்சதீன். இங்கு முட்டைகள் கிடைப்பது அப்படியொன்றும் அவ்வளவு அரிதல்ல மன்னா. ஆனால் உங்களை போன்ற மாமன்னர்கள் வருவதுதான் மிக மிக அரிது. புன்னகைத்த சைரஸ் அந்த சமர்த்தான சம்சதீனுக்கு அன்போடு அள்ளி அள்ளி தந்துவிட்டு போனாராம். இப்படித்தான் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். மதிப்பும் மரியாதையும் பணத்தையும் பயன்பாட்டையும் தந்தால் நல்லதுதானே. வாய்ப்பையும் வார்த்தையையும் வசமான முறையில் பயன்படுத்தினாலே போதும், வாழ்க்கையில் முன்னேறலாம். தீங்கு செய்யும் வாய்ப்பு அன்றன்றைக்கு வரலாம், ஆனால் நன்மை செய்யும் வாய்ப்போ அவ்வப்போதுதான் வருகிறது, மறவாதே. காலம் கனிந்து வரும்போது காத்திருந்து கையகப்படுத்திக் கொள்பவரே கனகச்சிதமான விவேகி. எதற்கும் தயாராய் இருப்பவரை நோக்கி வாய்ப்புகள் வரும். இது ஐலண்டைக்ஸ். மறவாதே நட்பே, மாதா டிவி நட்பே. அதிர்ஷ்டமாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அதிர்ஷ்டமாய் ஆக்கிக் கொள்வதே வாழ்க்கை. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம் இணையதளத்தை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்துவதுன்னு சொல்லி. அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்ததாக எப்படி பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தணும்னா, இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு லாட்ரி விழுந்திருக்கு, ஏதாவது ஒரு கிஃப்ட் விழுந்திருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மெசேஜ்லாம் என்ன பண்ணுவாங்களா, சிலர் தெரியாத என்ன பண்ணுவோம், டக்குன்னு கிளிக் பண்ணிவிடுவாங்க. அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிக்கணும், இது நல்லதா, இது உண்மையானதா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2-3 வாட்டி நம்ம யோசிச்சுட்டு அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். தெரியாமல் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆபத்துக்கள்
வாய்ப்புகள்லாம் ரொம்ப பெருசாக நமக்கு இருக்கும். நிச்சயமாக இன்னைக்கு ஏராளமான இணையதள தொடர்பான புகார்களில் மிக முக்கியமான புகார்கள் என்ன அப்படின்னா, இந்த இணையதளத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த லிங்கை கிளிக் பண்ண அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு அது தெரியாது. ஸோ இப்போ இன்னைக்கு நமக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்ததுக்கப்புறம் பணத்தை புழங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ அதாவது கைகளில் எடுத்து புழங்குதல், அதாவது நம்ம ஜிபே புழக்கம் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாயிருச்சு. ஆனால் கைகளில் பணத்தை வைத்து புழங்கக்கூடிய புழக்கம் கம்மியாயிருச்சு. அப்போ இந்த இணைய பரிவர்த்தனை மூலமாக எந்த அக்கௌண்ட் வந்து எங்கே போகுது, எதுக்கு வருது அப்படிங்கிறத அவ்வளோ எளிதில் இன்னைக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் தானே போகுதுன்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் நிறைய தேர்ட் பார்ட்டி கேட்வேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ அதில் நம்ம போகிறப்ப அது எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது அவ்வளோ எளிதில் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஏராளமானவர் இந்த மாதிரி நான் இந்த லிங்க் எனக்கு வந்துச்சு கிளிக் பண்ணேன். அப்போ உங்களுக்கு ஒரு இணையதளத்தில் இருந்தோ இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ இல்லை உங்களுடைய செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் ஆவோ ஏதோ ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வருது, இமெயிலில் வருது, இந்த மாதிரி நீங்கள் லாட்ரி வின் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வந்து என்ன இருக்குது பரிசாக கிடச்சிருக்குது, அந்த செல்ஃபோனை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தாலே அதை பெருசாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அதை நமக்கு என்னன்னா ஒரு ஆசையை தூண்டுறது. ஒரு மீன் வந்து சின்ன ஒரு புழுவுக்கு ஆசைப்பட்டு போய் எப்படி தூண்டில் சிக்கிக்கிறோ அது போல தான் நாமும் என்ன பண்ணுறோம், ஆசையில் சிக்கிக்கொள்கிறோம். அதை தவிர்ப்பது நல்லது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு திருப்பயணி என்னும் தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் தங்களுடைய வாழ்வை ஒரு பயணமாக மேற்கொள்கிறார்கள். நான் யார் என்பது ஒரு கேள்வி, என்னுடைய பணி என்ன என்பது இரண்டாவது கேள்வி, என்னுடைய பயணத்தின் இலக்கு என்ன என்பது மூன்றாவது கேள்வி. இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்களை தெரிந்து வைத்திருப்பவர்கள் தான் நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள். எனவே தலைமை பண்புகளின் வரிசையில் இந்த மூன்று கேள்விகளுக்கு முக்கிய இடம் இருக்கிறது. நான் யார், என்னுடைய பணி என்ன, என்னுடைய பயணத்தின் இலக்கு என்ன. இயேசு தன்னுடைய பயணத்தின் இலக்கு என்ன என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். லூக்கா நற்செய்தி 13:22, லூக்கா 13:22 வாசிக்கிறோம். இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அருமையான ஒரு செய்தி. இயேசுடைய பயணத்தின் திருப்பயணத்தின் இலக்காக எருசலேம் இருந்தது. எருசலேமுக்கு என்ன சிறப்பு? எருசலேம் தான் புனித நகரம், கடவுளின் நகரம். எருசலேமில் தான் கடவுளின் கோவில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எருசலேமில் தான் எல்லா இறைவாக்கினர்களும் கொல்லப்படுவார்கள். எனவே இறைவாக்கினரும் இறைமகனும் ஆகிய இயேசுவுடைய வாழ்வின் பயணம் எருசலேம் நோக்கி அமைந்திருந்தது. எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். ஆகவே அதை நாம் நேரடியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், லிட்ரலாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மெட்டஃபாரிக்கலாக ஊமையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எருசலேம் அவருடைய முழு கவனமும் எருசலேம் நோக்கி இருந்தது. அங்கே நான் செல்ல வேண்டும், அங்கே நான் உயிரை கையளிக்க வேண்டும். அவருடைய வாழ்வு பயணத்தின் இலக்கு எருசலேமாக இருந்தது, கடவுளின் நகராக இருந்தது. நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் அதுதான். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வு பயணம் கடவுளை நோக்கி அமைய வேண்டும். எல்லோரும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதை நோக்கி பயணம் செய்கிறோம்? நம்முடைய பயணத்தின் இலக்கு என்ன? வாட் இஸ் மை டெஸ்டினேஷன்? அதைவிட முக்கியமாக வாட் இஸ் மை டெஸ்டினி? என்னுடைய பயணத்தின் இலக்கு நிறைவு என்ன என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நாம் கடவுளை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதுதான் திருப்பயணம். கடவுளை நோக்கி பயணம் செய்யலாவிட்டால் அது சாதாரண பயணம், அது சுற்றுலாவாக மாறிவிடும். எனவே நம்முடைய அனைவரது வாழ்வு பயணமும் கடவுளை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். இயேசுவை பின்பற்றி நாமும் கடவுளை நோக்கி நம்முடைய பயணத்தை, வாழ்வு பயணத்தை மேற்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் இணையதளத்தை எப்படி நம்ம சேஃபாக பயன்படுத்தணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக எப்படி பயன்படுத்தணும்? ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இல்லை iOS இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம நிறைய மென்பொருள்கள் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுறோன்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த அப்ளிகேஷன்ஸில் ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா எல்லா ஃபோன்ஸ்லையுமே அந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ மொபைலை சார்ஜில் போட்டு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்குதோ அப்போது, இல்லை எப்போல்லாம் நம்மளுடைய வீட்டு வைஃபை
வைஃபையோ இல்லை நம்மளுடைய அஃபிஷியல் வைஃபையோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அப்போல்லாம் பேக்ரவுண்ட் ப்ராசஸில் என்ன ஆகும்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அப்டேட்ஸ் எனக்கு தேவையில்லாத நிறைய தகவல்களை கொடுக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுவோம், டிசேபிள் பண்ணி வச்சுருவோம். அப்போ என்ன ஆகும்னா சில தேவையான அப்டேட்ஸ் கூட நமக்கு கிடைக்காம போயிடும். அப்போ அதை முறையறிந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸில் எனக்கு அப்டேட் வேணும், எந்தெந்த அப்ளிகேஷனில் எனக்கு அப்டேட் வேணாம். இப்போ நமக்கு கேம்லாம் விளாட்றோம்னா கேமில் பெரிய லெவலில் அப்டேட் நமக்கு தேவையான்னு கேட்டால் இல்லை, தேவையில்லை. ஏன்னா நம்ம எப்போது ஒரு டைம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு விளாட்றோம்னா அது ஓகே. ஆனால் இப்போ ஒரு பேங்க் சாஃப்ட்வேர், பேங்க் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அதில் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கும், அந்த குறையை நிவர்த்தி செஞ்சு புதிய அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நம்ம அப்டேட் பண்ணுறப்ப தான் அந்த குறைகள் நம்மளுடைய மொபைல் என்ன சரி செய்யப்பட்டதாக இருக்கும். இல்லை நம்ம அவுடேட்டடாகவே வச்சிருக்கிறோன்னா அந்த குறைகள் அதில் குறைகளாகவே தான் இருக்கும். அப்போ எதை நான் அப்டேட் பண்ணணும் அதை நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த அப்டேட்ஸ் எப்படி கரெக்டாக நடக்குதா அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ரெண்டுமே இல்லை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம வந்து கோடிக்கணக்கில் பணம் புழங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப பேராபத்துக்களை கொண்டு வைக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னும் இது போல் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இணையதளம் இன்றைக்கி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருளாக போல் அது என்ன மாறிடுச்சு. அதை நாம் எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய சொல்கிறாங்க, அடுத்ததாக எப்படி பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைக்கெல்லாம் போய் எதுவுமே வாங்குறதே கிடையாது. பூரா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதுலேயும் நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு நல்ல நம்பகத்தக்கக்குரிய ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஃபேக்காக பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு பெரிய ஆபத்துக்களே உண்டாக்கும். இப்படி தான் என்னோட அக்கா பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, தெரியாமல் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் போட்டாச்சு. எவ்வளோ அமௌண்ட் பார்க்கும்போது 6000 rupees. ஓகேங்களா, அந்த 6000 rupees வந்து கேட்டிருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறமா பொருள் வரணுமா பார்த்தா பொருளும் வரலை, கால் பண்ணால் ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தவறாக வந்து ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து இழப்புகள் உண்டு நிச்சயமாக. அதாவது இது நம்பிக்கைக்குரிய இணையதளம் தானா, அதாவது இன்றைக்கி வந்து இமெயில் ஃபிஷிங், ஜிமெயில் ஃபிஷிங், அப்புறம் இன்டர்நெட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா உண்மை மாதிரியே இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ வந்து நம்ம அந்த காதி கிராஃப்ட்னு சொல்லி ஒரு திரைப்படம் ஒன்று வந்திருக்கும், நடிகர் சூர்யா நடிச்சிருப்பார். அப்போ ஒரு பொருட்களை கடத்துவாங்க, எதுக்குன்னா காதி கிராஃப்ட் அப்படிங்க. அப்போ இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவர் சொல்லுவார், காதியில் கேக்கு அப்புறம் தான் ஹச் வரும், ஆனால் இங்கே டிக்கு அப்புறம் வந்திருக்குது, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இது ஒரிஜினல் கிடையாது. அப்போ இது போல தான் அந்த ஸ்பெல்லிங்கில் இப்போ ஒரு இணையதளம் நமக்கு நிறைய தெரிஞ்ச இணையதளங்கள் ஒரு சிலத்தை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ அந்த இணையதளத்துடைய பெயர்கள் ஏதாவது 1-2 என்ன இருக்கும் மாறி இருக்கும். இப்போ நம்முடைய குளிர்பானங்கள், சில குளிர்பானங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபேக் போடும்போது அந்த இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஏ போட்டிருப்பாங்க, இல்லை ஏவை இடம் மாற்றி என்ன பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க. அப்போ அதை பார்த்தோன்னா இது டூப்ளிகேட், பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஆனால் டூப்ளிகேட். அப்போ இந்த பேரெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கூர்ந்து கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று எல்லா இணையதளங்கள்லையுமே ஆஃபர்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஆஃபர்ஸில் எது நம்மளை ரொம்ப அப்படி எளிதில் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு 99% ஆஃபர், நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஆஃபர்ஸ் போடுறாங்கனாலே அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம், இதில் பணம் எப்படி, இதனால் அவர்களுக்கு என்ன லாபம். இப்போது ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே 30,000 ரூபா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கலாம். உடனே என்ன பண்ணுவோம், 25,000 ரூபா நமக்கு லாபம், ஆர்டர் போடுவோம். இந்த மாதிரியான இழப்புகள் நீங்கள் சொன்னது போல் ஒரு இழப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மெசேஜை 10 பேருக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் இந்த ஆஃபர் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம், வாட்ஸ்அப் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த ஆஃபர் எடுக்க முடியுமானா முடியாது. இப்போ அதனால் அந்த இணையதளத்தை உருவாக்கியவருக்கு என்ன ஆதாயம்னா, அதில் விளம்பரங்கள் இருக்கும். அந்த விளம்பரங்கள் இன்னும் ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அந்த 10 பேர் அடுத்து ஒரு 10 பேருக்கு அனுப்புவாங்க, 100 மாறும். அந்த 100 அடுத்து ஒரு 10 பேருக்கு 1000 மாறும். அப்போ அந்த விளம்பரங்களால் அவர்களால் பொருளீட்ட முடியும். இதெல்லாம் என்னன்னா கவர்ச்சிகரமான ஆஃபரை கொடுத்து மக்களை ஏமாற்றுவது. ஒரு பொருட்களை வாங்குவதற்கு முன்னதாக இணையதளம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்களா, அந்த இணையதளம் நம்பிக்கைக்குரியதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆன்றோர் வாக்கு என்ற இந்த தொடரிலே இன்று நமது வாழ்வுக்கு தேவையான ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார் ஜான் ட்ரைடன் என்பவர். அவர் இப்படி கூறுகிறார், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கரேஜ் இன் டிஸ்ட்ரெஸ் ஆர் மோர் தேன் ஆர்மீஸ் டு ப்ரொக்யூர் சக்சஸ்.
நண்பர்களே, வெற்றி 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 என்றுதான் இன்றைய உலகம் தனி மனித அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, எங்கு பார்த்தாலும் இந்த வெற்றிக்கான மோகம். வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு இதோ இங்கே ஜான் ரைடன் இப்படி சொல்லுகிறார்: வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு பெரும் படைகளை விட மன அமைதியும் துயரத்தில் மன உறுதியும் மிக மிக அவசியம். நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே வெற்றியை பெறுவதற்கான ஆர்வம் இருக்கிறது, ஆசையும் இருக்கிறது. அதற்கான சில முயற்சிகளையும் கூட நாம் எடுக்கிறோம். ஆனால் அந்த வெற்றியை நமக்கு கிடைக்காதவாறு நம்மிடமிருந்து அந்த வெற்றியை தட்டி பறிப்பது என்ன என்று பார்த்தால், மன அமைதி இல்லாம சூழ்நிலையும் மன உறுதி இல்லாத நிலையும். ஜான் ரைடன் என்பவர் கூறுகிறார், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கரேஜ் இன் டிஸ்ட்ரெஸ். இந்த இரண்டும் மிக மிக முக்கியமானவை. எனவே நமக்கு வெற்றி வேண்டுமா, நம்முடைய பணிகளை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை வழக்கம் போல செய்வதோடு இல்லாமல் அவற்றை மிகுந்த மன அமைதியுடனும். நிறைய சமயத்திலே என்ன நடக்கிறது, அந்த மன அமைதியை நாம் இழந்து விடுகின்ற போது நல்ல காரியங்கள் கூட, வெற்றியாக வருவது கூட அது வெற்றியாக நமக்கு தெரிவதில்லை. துன்ப துயரங்கள் வரும்போது மன உறுதி இல்லாமல் ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நாம் புலம்ப ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்னால் நிகழ்கின்ற கிடைக்கின்ற நன்மையாக நமக்கு தெரிவதில்லை. எனவே நண்பர்களே, வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு பெரிய படைகள், பெரிய முயற்சிகளை விட மன அமைதியும் துயரத்தில் மன உறுதியும் மிக அவசியம். இந்த இரண்டையும் நாம் எப்போதும் நம் கையில் வைத்திருப்போம் என்றால், நம் உள்ளத்திலே அவை குடிகொண்டிருக்கும் என்றால் வெற்றி நமது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இணையதளத்தை எப்படி வந்து சேஃபாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக எப்படி பயன்படுத்தணும். ஸோ அடுத்ததாக இன்றைக்கி வந்து நிறையா மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இங்கே புதுசாக வாங்கினீங்கன்னா அது ஆஃபர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 5 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, 10 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. அதை எப்படி நம்மிடம் ஆசையை தூண்டுவார்கள்னா, ஒருவேளை நீங்கள் எடுத்த ஃபோட்டோ டெலிட் ஆகிட்டா கூட நெட்லேருந்து என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது வந்து நம்பகத்தன்மை வாய்ந்த, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்டர்நெட் எல்லாமே அது கன்ஃபார்மாக இது அஃபிஷியலாக இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எளிய மக்களுக்கு புரியும் வண்ணம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தகவல்களை வேறு ஒருத்தரோட வீட்டில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க. அவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், இதை தான் பத்திரமா நான் பார்த்துக்குவேன். ஆனால் அந்த வீட்டிற்கு அவர் பத்திரமா பார்த்துக்கிறாரா, பூட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதா, கதவெல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஜன்னல்லாம் க்ளோஸாக இருக்குதான்னு கேட்டால் தெரியாது. நமக்கு அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ நான் என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் என்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறேன். என் வீட்டில் ஸ்டோரேஜ் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. என் ஃபோட்டோலாம் கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தர் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். நான் தேவைப்படும் போது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவர் சேஃபாக பத்திரமா பார்த்துக்கிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் வீட்டில் ஒருவேளை கதவு கரெக்டாக பூட்டலை, ஜன்னல் திறந்து கிடக்கு அப்படின்னா அப்போ நம்முடைய புகைப்படங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும். அப்போ அது 5 GB கொடுத்தா என்ன, 10 GB கொடுத்தா என்ன, அது பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் இது அந்த மொபைல் ஃபோனுடைய கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படிங்கிறப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த செக்யூரிட்டிலாம் உண்டு. ஏன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது. ஒருவேளை தேர்ட் பார்ட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியில் உங்களுக்கு வெறும் 5 GB தான் தானா, எங்கள் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 30 GB 40 GB என்ன பண்ணுறோம், நாங்கள் தாரோம் அப்படிங்கிறப்போ அவங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய தகவல்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்மளும் 20 இவ்வளோ ஃபேஸ் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு என்ன பண்ணுவோம், போயிடுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி என்னோட டேட்டா பேக்கப் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒன்று சொல்யூஷன், உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் அதை பேக்கப் எடுக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதை கேட்கும் போது எல்லாம் எதுக்குடா இந்த டச் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம், பேசாமல் அந்த 501 ஃபோனே வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்பு இப்போ வருது. எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கி டெக்னாலஜி நம்ம தவிர்க்க முடியாது, யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதற்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நான் பேக்கப் எடுக்கணும், ஒரு ஃபோன் டு இன்னொரு ஃபோன் மாத்திரம், அப்போ அதை நான் லோக்கலில் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நம்பகத்தன்மை வாய்ந்த இணையதளங்களில் அதை பேக்கப் எடுத்து வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது. ஏனோதானம் பண்ணி நம்ம சிக்கலில் மாட்டிக்கலாமல் இருப்பதற்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு நான் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 எந்தெந்த விதங்களிலெல்லாம் நம்முடைய வாழ்வை பாதுகாக்க உதவுகிறது என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கோம். இன்று நாம் பார்க்க இருப்பது
ஒரு விசித்திரமான வழக்கு. ஷேர் சிங் எதிர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்கிற 1983 நடைபெற்ற ஒரு வழக்கு. இந்த வழக்கில் இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் மரண தண்டனை குற்றவாளியாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 2 ஆண்டு கடந்துருச்சு. அவருக்கு மரண தண்டனை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அவர் கோர்ட்டுக்கு போகிறார். அதாவது மரண தண்டனை கால தாமதப்படுத்தியதால் நீங்கள் உடனடியாக என்னை அந்த தண்டனையை குறைச்சி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் அப்படின்னு போகிறார். அப்போது அந்த கோர்ட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த வழக்கை தீர விசாரித்த பிறகு நீதிமன்றம் சொன்னது, மரண தண்டனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மரண தண்டனை கொடுக்குறோம். ஆனால் ஒருவேளை இத்தனை நாளைக்குள்ளாடி கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் அதை யாரும் கிளைம் பண்ண முடியாது. அதனுடைய அடிப்படையில் தண்டனையை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவையற்ற விதத்தில் காலதாமதம் செய்தால் அது பரிசீலிக்கப்படக்கூடியது. ஆனால் ஒருவேளை நியாயமான காரணங்களுக்காக காலதாமதம் ஏற்பட்டிருந்தால் அதை கோர்ட்டு அனுமதிக்கிறது என்று சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள். அவர் இன்னொரு வழக்கை சுட்டிக்காட்டி, தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கை சுட்டிக்காட்டி, அவருக்கு 2 ஆண்டுகளில் உரிய நீதி வழங்கப்படவில்லை, அது காலதாமதம் அப்படின்னு சொன்னதை வச்சு தான் இந்த கேஸில் அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது, 2 ஆண்டுகள் என்பது கண்டிப்பாக ஒரு நீண்ட கால தாமதம் என்று கருத்தில் கொள்ள முடியாது. வழக்கினுடைய மற்ற தன்மைகளையும் கருத்தில் எடுத்துதான் அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுக்காக தண்டனை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சில நேரம் என்ன பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இத்தகைய குற்றவாளிகளே, மரண தண்டனை குற்றவாளிகளே 15 வருஷம் 18 வருஷம் எல்லாம் அப்படியெல்லாம் சிறையில் இருப்பதற்கு அனுமதித்தால் அவங்க தினந்தோறும் செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னைக்கு தூக்கில் போடுவாங்கன்னு தெரியாது, டேட்டும் தெரியாது, இருந்த ஒவ்வொரு நாளும் மரண அவஸ்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சட்டத்தின் வழியாகவோ அல்லது நீதிமன்றம் தாமாக முன்வந்தோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளால் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் நல்லது. அடிப்படையில் நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருந்தவர்களும் பின்னாளில் திருந்தி நல்ல மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது மரண தண்டனை ஏற்புடையதல்ல. ஆனாலும் நம்மை போன்ற ஒரு சமூகத்தில் மனிதனாக வாழவே தகுதியற்ற நிலையில் சிலர் செய்கிற படுபாதக செயல்கள், குறிப்பாக குழந்தைகளை பலாத்காரம் செய்து கொலை செய்து துண்டு துண்டாக உடலை வெட்டி வீசுவது, இப்படிப்பட்ட மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை எக்ஸப்ஷனல் கேசஸில் தான் இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மரண தண்டனையை விட ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அது தற்போது நடைமுறையில் இல்லை. அப்படி மரண தண்டனை கொடுக்கிற பொழுது அப்படிப்பட்ட நபர்களுக்கு, அப்படி தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளால் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பதே சரியானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். அப்படி கொல்லணும்னு தீர்மானிச்சிட்டா அதுதான் சரியாக இருக்கும். இல்லை அவங்கள போட்டு திரும்ப வருஷக்கணக்காக போட்டு அவர்களை மனநோயாளிகளாக மாற்றுவது என்பது ஒரு தவறான போக்காக இருக்க முடியும். ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, இந்த காரணங்களுக்காக அல்ல, வழக்கின் மற்ற காரணங்களுக்காகவே மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை குறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. ஏனென்றால் சமூகத்தில் மற்றவர்களுக்கும் வாழ்வதற்கான மனித உரிமை இருக்கிறது. இவர் விடுதலை செய்யப்பட்டால் நாளை தண்டனை குறைந்து இவர் சமூகத்திற்கு சென்றால் மீண்டும் குற்றங்கள் பெருகும், அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோருடைய உயிரையும் பாதுகாப்பதில் நீதிமன்றம் அக்கறை செலுத்துவதை இந்த வழக்கு நமக்கு நிரூபிக்கிறது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இணையதளத்தை எப்படி முறையறிந்து பாதுகாப்பாக பயன்படுத்துவதுன்னு சொல்லி. அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இந்த இணையதளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஆபத்தை விளைய வைக்கக்கூடியதாக கூட இருக்குது. என்ன தெரியுமா, இப்போ நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்? ஓகேவா, நான் ஷாப்பிங் போகிறது நான் ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்? நான் படத்துக்கு போகிறத ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா நமக்கே ஒரு ஆபத்தாக கூட அமையலாம், அமைஞ்சிருக்குது. அமையலாம் அப்படிங்கிற காட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி நம்ம
பதிவு செய்யப்பட்ட புகார்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்குது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்றாங்க காட்டிலும் நம்ம அதுக்கான கேட் என்ன பண்றோம், திறந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பெண்மணி அவங்க எங்கெல்லாம் போறாங்க எங்கெல்லாம் வராங்கிற ரெகுலராக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இணையதளத்தில் அப்டேட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ இதை நோட்டமிட்ட நபர் அவர் எப்போ ஒரு வீட்டில் இருக்க மாட்டாருங்கிறது என்ன பண்ணிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இல்லாத நேரம் வீட்டை புகுந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருடிட்டு. இது நடந்த விஷயங்கள். அதுபோல் ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்கும், என் குழந்தை இதை சாப்பிட்டுச்சு, என் குழந்தை அதை சாப்பிட்டுச்சு, என் குழந்தைக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும், சந்தோஷம். நம்ம வந்து சொந்தக்காரங்களோட பகிர்ந்துக்கிறது பிரச்சனை கிடையாது. யார் பேருன்னு ஊர் பேர் தெரியாதவங்கள பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த குழந்தை கடத்தலுக்கு அது என்ன பண்ணும், வழிவகுக்கும். நாளைக்கு என்னோட குழந்தை இந்த மாதிரி இந்த விஷயத்த சொன்னா என்ன பண்ணும், பிடிக்கும், இந்த சாக்லேட் பிடிக்கும், அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்து உங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியும். நம்ம அப்பா அம்மா இது வாங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு தானே தெரியும் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அப்பா அம்மா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த குழந்தை போவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், எதை பகிர வேண்டும், எதை பகிரக்கூடாது, எதை நான் மட்டும் பார்க்க வேண்டும், எதை என்னுடைய நண்பர்கள் பார்க்க நான் அனுமதிக்கலாம், எதை வேறு யாரும் பார்க்கக்கூடாது, இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குது, கொடுக்காம கிடையாது. இன்னைக்கு அதை நாம் அறிந்து அதற்கேற்றார் போல நாம் அதை பயன்படுத்துவோம். அதான் பிரைவசி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நீங்கள் எந்த இணையதளத்தை எடுத்தாலும் சரி, எந்த மென்பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அதில் பிரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரைவசி ஆப்ஷனில் போய் நீங்கள் எது நான் பார்க்கணும், எது மற்றவங்க பார்ப்பதற்கு நான் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்போ பகிரக்கூடிய தனிப்பட்ட தகவல்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில் இந்த உழவும் உயர்வும் நிகழ்ச்சி வெளிவந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய நேயர் திரு ஜான், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாய்வான் நாட்டோட தூதரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர். அவர் என்னை வந்து தேர்ந்தெடுத்து 23 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து என்னைய தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசாங்கத்திலேருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி இந்திய அரசாங்கத்தின் சார்பாக நம்ம அந்த 23 நாடுகளில் நம்ம ஒரு நாடாக கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இருந்த திரு ஜான் அவர்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, மாதா டிவியின் மூலமாக மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருந்ததுங்க. தைவான் நாடு அப்படிங்கிறது ஒரு தீவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. சைனா பக்கத்தில், ஜப்பானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு. உதாரணத்துக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா, சென்னையிலேருந்து நம்ம திருச்சி தூரம், இதே அகலம் உள்ள அளவுக்கு இருக்க மொத்த நாடே அவ்வளோதான். ஆனால் அந்த நாடு எவ்வளோ விஷயங்களை கிரகித்து இன்றைக்கி அவரோட தொழில்நுட்பங்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு எளிமைப்படுத்தின தொழில்நுட்பத்தை எப்படி செயலாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்ணில் காட்டினாங்க. முக்கியமாக இன்றைக்கி நம்மளே இன்றைக்கி பார்த்துட்ருப்போம், எந்த நேரத்தில் மழை பெய்யணுமோ அந்த நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, எப்போ பெய்யக்கூடாதோ அப்போ அந்த நேரத்தில் பெய்யறது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பெய்யறது, வெயில் அடிக்கிறப்ப பகலில் அளவுக்கு மீறி வெயில், அதே நேரத்தில் இரவில் அதிகமான மழை, பூச்சிகளோட பெருக்கம் அல்லது பூச்சிகளே இல்லாமல் போகிறது, அப்படின்னு பல்வேறு விதமான இடர்பாடுகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குங்க. காலநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம், நம்மளுடைய கால்நடைகளோட எண்ணிக்கை குறையிறது அல்லது அதோடைய கருவுறுதல் நிற்கிறது, பாலோட பெருக்கம் இல்லாது, கெமிக்கல் உணவுகளோட அளவு அதிகரிக்கிறது, இதனால் நமக்கு வரக்கூடிய நோய்கள், பல்வேறு விதமான நோய்கள், இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன விதமான தொழில்நுட்பங்களை நம்ம எடுத்துட்டு அதன் மூலமாக இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்த்து ஒரு விவசாயத்தில் எப்படி வெற்றி பெறுறது, அப்படி வெற்றி பெறும்போது தான் நம்ம விவசாயத்தில் இருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்ச்மேன் வேலைக்காவது போய் ஒரு நிலையான சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணும் அப்படின்ட்டு விவசாயத்தை விட்டுட்டு எல்லாரும் போக போக அப்போ என்ன ஆகிடும்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஒரு பக்கம் மக்கள் தொகை பெருக்கம், இன்னொரு பக்கம் உணவு பற்றாக்குறை. அந்த மாதிரி நேரத்தில் உணவு பற்றாக்குறை வந்துட்டால் என்ன செய்யறது,
திருப்பி என்ன நடக்கும்? எப்படி கெமிக்கல் சார்ந்த உணவுகள் அவங்களே செயற்கையாக உணவுகளை உற்பத்தி பண்ணி நமக்கு மாடுகளுக்கு அப்படி கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளாலேயும் இந்த மண் கெட்டு போய் திருப்பி எதிர்கால சந்ததியே பாதிக்கப்படுற சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தொழில்நுட்பங்களை 23 நாடுகளும் பேசி முடிவெடுத்து ஒரு சில காரியங்கள் செஞ்சோம். அதோடைய தாக்கத்தை, அதோடைய முடிவுகளை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. நம்மளுடைய மாதா டிவி நிகழ்ச்சிகளில் நம்ம கடந்த 1.5 வருடமாக அந்த உழவும் உயர்வும் நிகழ்ச்சியில் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை எப்படி முறைப்படுத்தி செய்கிறது? உதாரணத்துக்கு நம்மளுடைய மலைப்பகுதிகள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலை மாதிரியே அங்கேயும் ஒரு மலை இருக்குங்க. அதுக்கப்புறம் மலையடிவாரம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், விழுப்புரம், அப்புறம் கடலோரம், அப்புறம் கடல். இப்படி அமைப்பு இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாங்க, ஒவ்வொருத்தர் நிலத்துலேயும் நாம் ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு செஞ்சு மண் வளமாகணும்னு செஞ்சு வச்சிருக்கிற ஒரு காரியம் அடிச்சிட்டு போகாமல், நிலத்தை விட்டு அடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு நிலத்துலேயும் முறையான வரப்புகள் அமைக்கிறாங்க. இந்த வரப்புகள் அமைக்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஒரு சக்தியை அந்த நிலத்துக்குள்ளே, அதாவது ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக கரிமத்தை நம்ம மண்ணில் சேர்த்து சத்தை வச்சிருக்கிறப்ப அது மழையாலேயோ அல்லது வெயிலாலேயோ வெளியே போயிடாமல் இருக்கிற மாதிரி வரப்புகள் போட்டு வச்சுருக்காங்க. இது முதல் செய்தி. இது குறித்து மீண்டும் பேசுவோம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் இணையதளத்தை எப்படி சேஃபாக அடுத்தது பயன்படுத்துறது. அடுத்தது சேஃபாக பயன்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய செயல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறையா செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. அப்போது அது என்ன, இப்போ இந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனைனா, எது ஒரிஜினல் எது ஃபேக்குனே மக்களுக்கு தெரியறதில்ல. இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னதாக வந்த ஒரு விஷயம், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை என்ன பண்ணியிருக்காரு, 22 கோடி ரூபா ஏமாற்றி இருக்கிறார். அவரை கைது பண்ணி போன வாரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, ஒரு ஆன்லைனில் முதலீடு செய்யக்கூடிய இணையதளம் அப்படின்னு அந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்கிறார், கோத்ரூ பண்ணி அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஐடியா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் மற்ற எல்லா இணையதளத்தை காட்டிலும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகப்படியான லாபம் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பார்த்துருக்கிறாரு. அப்போ அது தகவல்களாக மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இணையதளத்துக்கு போனால் நம்ம ரிவ்யூஸ் பார்ப்போம். ஒரு ஹோட்டல் போனால் கூட சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா, டயத்துக்கு கொடுப்பாங்களா இல்லையா, ரிவ்யூஸ் பார்த்து என்ன பண்ணுறோம் போகிறோம். அப்போ அதுபோல் ரிவ்யூஸ் பார்த்தா அந்த ஏமாற்ற ஐடியாவில் இருந்த அந்த குஜராத் இளைஞர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எல்லாமே ஃபேக்காகவே ரெடி பண்ணியிருக்கிறார். ஒரு 100-1000 ரிவ்யூஸ் என்ன பண்ணியிருக்கிறார், ஆட்களை வச்சு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, உண்மையாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. யூடியூப்ல வீடியோஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொடுத்து இந்த நம்பர் நம்பி என்ன பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 22 கோடி ரூபா என்ன பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 22 கோடி ரூபா ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு, காணும். அப்புறம் இவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இவ்வளோ டெக்னாலஜி இருந்த இடத்துல எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தகவல் கிடைத்ததுனால் அந்த தகவலை வைத்து இன்னைக்கு தமிழக காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறப்பாக அவங்கள போய் கைது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ வெகு அண்மையில் 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்கள்லாம் என்ன பண்ணிருக்கீங்களா படிச்சிருக்கலாம். அப்போது இந்த தகவல்கள், அந்த செக்யூரிட்டி எது உண்மை எது பொய், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், இது பார்ப்பதற்கு உண்மையான இணையதளம் போலவே இருந்தது, அது பார்ப்பதற்கு உண்மையான தகவல்கள் பகிரப்பட்டது போலவே இருந்தது. அதை நம்பி தான் நான் என்ன பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போது இன்னும் அதில் நம்பகத்தன்மை வருவதற்கு இந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் ஏகப்பட்ட சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேரோட மொபைல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொலாஜ் சாஃப்ட்வேர் ஒன்று வச்சிருக்காங்க. அது எவ்வளோ பேராபத்துடைய சாஃப்ட்வேர் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மொபைல் ஃபோனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய கேலரியை அக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கொடுக்குறீங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு என்ன பண்ணலாம், பார்க்கலாம். நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வாரீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்ப்பதற்கான அனுமதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு 5-6 ஃபோட்டோ சேர்த்து ஒரே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, இல்லை ஒரே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கு, இல்லை இன்ஸ்டாவில் ஒரே ஒரு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு அதை கொலாஜாக என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கிற எந்த உறுதி என்ன நிச்சயம் இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த கொலாஜ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரிஜினலான கம்பெனியா, அந்த கம்பெனியோடைய பின்புலம் என்ன, இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்து பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா இணையதளத்தில் பெருசாக என்ன பண்ண மாட்டோம், அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நாம் பயன்படுத்த மாட்டோம். எதெல்லாம் வித்தின் த ஃபோன் வருதோ அது பிரச்சனை கிடையாது. எதெல்லாம் அவுட் ஆஃப் த ஃபோன் நம்ம அதிவிறக்கம் செய்து வேலை வாங்குறோன்னா அதில் இந்த கவனமெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். படுத்த பகுதியை பார்க்கலாம்.
அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், சிகேடி, இதை பற்றி தான் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா திரும்ப வயதானவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தாலே பெரிய கொடுமை, கஷ்டம், அக்கறையாக நம்ம அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த வயசுக்கு யாருக்கு வருதுன்னே தெரியல. டீனேஜெல்லாம் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்படுறாங்க. முதல்ல என்ன மாதிரி அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, தூங்கி எழுந்த உடனே முகத்தில் வீக்கம் தெரியும். அப்பயும் உங்களுக்கு டவுட் வந்துடணும். அடுத்தது நாளடைவில் கால் தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தாலோ அல்ல நின்றுட்டு இருந்தாலோ, புரியுதுங்களா, இல்லை ட்ராவல் டைம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ கால் பாதங்கள் வீக்கம், அது அடுத்த அறிகுறி. அடுத்தது அஜீரணம், பசிக்கும், சாப்பிட முடியாது, விக்கல், வயிறு உபசம், கட்டாயம் மலச்சிக்கல் அநேக பேருக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் உடம்புல அரிப்பு, அப்புறம் தலை சுற்றல், மயக்கம், சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். இவங்கெல்லாம் தயவு செய்து ஒவ்வொரு வீட்லேயும் இனிமே ஒரு குளுக்கோமீட்டர், ஒரு பிபி அப்பரட்டஸ் வாங்கி வச்சுக்கோங்க. சுகரா டெய்லி செக் பண்ணிக்கோங்க, பிபியா டெய்லி குடும்பத்தில் எல்லாருமே பார்த்துக்கலாம், தப்பே கிடையாது. இருக்குது அப்படின்னா அடிக்கடி பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் பார்த்துட்டே இருந்தால் விழிப்பு நிலையில் நமக்கு பிபி சுகர் இல்லாமல் பார்த்துக்கலாம். அப்போ இது ரெண்டும் கவனிக்காம விட்டால் கிட்னி ப்ராப்ளம் அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளாலும் நமக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். இல்லை பிறவிலேயே கூட சிலருக்கு கிட்னி சுருங்கி காணப்படலாம். அந்த மாதிரி பல காரணங்கள். அதனால நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே நீங்கள் நமக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டில் பாருங்க. அதே போல் பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. அது இல்லாமல் சும்மா டென்ஷனாக வருது, உடம்பு ரொம்ப டயர்டு, மூச்சு வாங்குதல், மூச்சு திணறல், யூரின் போனால் நுரைய அங்கே போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு அனிமிக் ஆகிட்ருப்பீங்க. அப்போது நல்ல சம்மர், ஆனால் உங்களுக்கு குளிரும், உடம்பெல்லாம் நடுக்கம், குளிர், உள்காய்ச்சல் போல் ஒரு ஃபீல், இதெல்லாம் இருந்தால் நமக்கு உடனே கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தால் முடிஞ்சிருச்சு. யூரியா, கிரேட்டினைன், யூரிக் ஆசிட், ஹீமோக்ளோபின் பார்க்க, ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கும், யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 1.2 நார்மல், 1 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க நார்மல். பிலோ 1 இருந்தால் டோன்ட் வரி, நார்மலாக எல்லாம் போயிட்டுருக்கலாம், வந்துட்டுருக்கலாம். 1க்கு மேலே போதுனாலே நீங்கள் உஷாராயிருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உப்பு சாப்பிட்றத மேக்ஸிமம் குறைக்கணுங்க. 4 கிராம் இல்லை 5 கிராம் இருந்தால் நமக்கு போதுமானது. ஆனால் நம்ம 40 கிராம் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ 10 மடங்கு உப்பு அதிகமாக சாப்பிடும் போது அது காரணம். டென்ஷன் ஒரு காரணம், மதுபானம், ஸ்மோக்கிங், டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பெயின் கில்லர்ஸு, ஸ்டீராய்டு மெடிசன், இந்த மாதிரி பல காரணங்களால் இன்றைக்கி கிட்னி பாதிப்பு. எவ்வளோ பேர் இன்றைக்கி கிட்னி ப்ராப்ளம்னால ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முதல்ல இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்க முடியுது, அதுக்கப்புறம் குறையுது. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் பக்கமே போக வேண்டாம். வழிமுறைகள் இருக்கானா இருக்குது, அதை நீங்கள் தானே கடைப்பிடிக்கணும். எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, இப்போ தான் எனக்கு கிரியேட்டினைன் 2 பார்த்துக்கலாம், அது நீங்கள் அதை பார்க்க முடியாது, அது உங்களை பார்த்துரும். ஏன்னா இப்போ ஒரு லேடி ஃபோன் பண்ணுறாங்க 2 days முன்னாடி, அவங்க ஒரு 3-4 years முன்னாடி ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. நம்மளோட பேட்டியை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணாங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி கிரியேட்டினைன் 0.6 0.8 இருந்துச்சு, இப்போ 1.1 வந்துருச்சு அப்படின்னு உடனே உஷாராக ஃபோன் பண்ணுறாங்க. நான் உடனே வீடியோ காலில் வாங்க, ஆன்லைன், உடனே பார்த்தா நம்ம பழைய பேஷண்ட் அவங்க. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒருத்தர் பார்க்குறோம், புரிஞ்சிருச்சு. அவங்க பேரை நான் சொல்கிறேன், நீங்கள் தானேம்மா இந்த இடம் தானே, இந்த தொந்தரவுக்கு வந்திக்கலன்னு. ஆமாம். அப்போ ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல். அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணி என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும், டென்ஷனே இல்லாமல் இருக்க, மனநிலையை கூலாக வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க, இதுலேருந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆரம்பத்திலேயே தொடர்பு கொள்ளுக்க. நிச்சயமாக டயாலிசிஸ் போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்குது. அதை விட்டுட்டு கிரியேட்டினைன் 10, 12, 8 போயிடுச்சு, எனக்கு யூரின் போல், அப்புறம் வீங்கிடுச்சு,
வாந்தி, குமட்டல், மூச்சு திணறல், லாஸ்ட் மினிட் தொடர்பு கொண்டால் டயாலிசிஸ் தான். அதனால ஆரம்ப நிலையில தொடர்பு கொள்ளுக்க டயாலிசிஸ் போறதை கண்டிப்பாக போகாமல் தடுக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்கு. கடைபிடிக்க, பயன்பெறுக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வித்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இணையதளத்தை எப்படி பாதுகாப்பாக முறையறிந்து பயன்படுத்துவதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்மளுடைய ஐடியை இன்னொருத்தர் வந்து அதை ஃபேக்காக யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி காசுலாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிலர்லாம் பண்ணுவாங்க. என்னோட ஐடியில் வந்து காசு கேட்குறாங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதெல்லாம் தவிர்க்க முடியும் இல்லைங்களா? நிச்சயம். அதாவது இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் இன்னைக்கு எனக்கு அது பயன்படுகிறதோ இல்லையோ, இன்னொருத்தர் ஏமாறாமல் இருப்பதற்கு அது பயன்படும். இன்றைக்கி நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவருடைய பேரில், அருட்தந்தை அடைக்கலராஜ் பேரில், அருட்தந்தை ஜாக்சன் பேர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் ஃபோலி அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருந்துச்சு. வந்து நமக்கே ரெக்வஸ்ட் அனுப்பி இந்த மாதிரி நான் ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கிறேன், ஒரு டக்குனு ஒரு 1000 ரூபா போட்டு விட்டு நான் நாளைக்கு வந்து நேரில் ஆஃபீஸில் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜஸ். அவருக்கு உடனே ஃபாதருக்கு ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, சாமி உங்கள் பேரை வச்சு இப்படி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வந்திருக்கு சாமி, என்னையா பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணலாம் சாமி, வர இப்போ அதான் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது போல் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னா நடக்குது. இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இதை சரி செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த இணையதளம் கொடுத்திருக்கிறது. எனக்கு என்ன, அவர் ஃபேக் அக்கௌண்ட் தானே வந்தால் வந்துட்டு போகுது, நமக்கு உஷாராக இருக்கும், நம்ம இருப்பது அப்படின்னு நின்றாமல் நமக்கு இருக்கக்கூடிய சமுதாய ஒரு கடமை என்னென்னா, அந்த இணையதளத்தை குறித்த ஒரு புகாரை பதிவு செய்தல். இந்த இணையதளம் ஒரு சஸ்பீஷியஸாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியில்லை, அப்போ இதை குறித்த புகார்களை எங்கே நம்ம கொடுக்கணும், அப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த இணையதளம் இந்த ஒரு 10 விஷயத்தில் அடங்கிடுமா, நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் போல். அப்போது அதில் நாம் இன்னும் எப்படி பாதுகாப்பாக இருப்பதுன்னு இன்னும் ஒவ்வொரு தனித்தனி பிரிவுகளுக்கே நம்ம என்ன பண்ணலாம், நிறையா கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிகள் பண்ணலாம். அதை நாம் கவனத்தோடு செயல்படுத்த சில விழிப்புணர்வு இன்று நாம் பெற்றிருக்கிறோம். அதை முறையறிந்து பயன்படுத்துவோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். லிவியா செல்வி இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா நெல்சன், அம்மா மோனி, தாத்தாக்கள் இளங்கோ, நிக்கோமேட், அம்மம்மா ரெஜி, அப்பத்தான் நம்பிக்கை, சித்தி, அபி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சாரா சில்வியா பிங்கி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் பெற்றோர் ஆல்ஃபிரட், பிரியா, சகோதரர் திமோத்தி, கணவர் ஜெஃப்ரி, மாமா ஜேம்ஸ், அத்தை ஜீன், தாத்தா பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். எஸ்பி சமித்ரா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா பாட்டி, அண்ணன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மரியா ஆரிக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா பாட்டி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, மாமி, அண்ணன்கள், அக்காக்கள், தம்பி, தங்கைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டேரியஸ் பியோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு ரோமையர் 12:12. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்கின்றார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, இணையதளத்தை முறையறிந்து பயன்படுத்துவோம், இன்னல்கள் நீங்கி வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.